ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமேஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம மார்ச் 13க்கான கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்ப்போம். மார்ச் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலன்னா லிங்க்ல இருக்கும், பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, மார்ச் 13 வந்து வேர்ல்டு கிட்னி டே. ஓகேவா? வேர்ல்டு கிட்னி டே வந்து எப்போ வந்து அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, மார்ச்சோட செகண்ட் தேர்ஸ்டே அப்போ இதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இதோட தீம் என்னென்னா, ஆர் யுவர் கிட்னி ஓகே, டிடெக்ட் இயர்லி அண்ட் ப்ரொடெக்ட் கிட்னி ஹெல்த்தி. அதாவது என்ன தீம் சொல்கிறாங்கன்னா வந்து, உங்கள் கிட்னி வந்து ஓகேவா இருக்கா, இல்லை டிடெக்ட் பண்ணி அதை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. இதுதான் அதோட தீம். ஓகேவா? டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் கிட்னி ரிலேட்டட் டிசீசஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன், வே டு ப்ரிவென்ட் தம். ஓகேவா? கிட்னி ரிலேட்டடான டிசீசஸை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ரிலேட் பண்ணி அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அது பேர் வந்துன்னா சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது வந்து தமிழ்நாடு தான் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இந்த இன்சூரன்ஸில் வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 22 lakhs வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து எவ்வளோ லேக்னா வந்து 4.6 lakh. ஓகேவா? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. அது வந்து கன்சிக்யூட்டிவாக 5 years வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்தது அக்ரிமெண்ட். ஓகேவா? யார் கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்குன்னா, இந்தியா வந்து மொரிஷியஸ் கூட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். மொத்தம் எத்தனை அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்குன்னா, மொத்தம் 8 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? மொரிஷியஸ்க்கும் இந்தியா கூடலாம் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். எத்தனை அக்ரிமெண்ட்னா 8 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து மொரிஷியஸோட நேஷனல் இண்டிபெண்டன்ட் டேக்கு வந்து போயிருக்காங்கல்ல, அப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. இப்போ அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நெக்ஸ்ட் 5 years வந்து 500 சிவில் சர்வன்ட்ஸ் ஆஃப் மொரிஷியஸ் வந்து இந்தியாவில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மொரிஷியஸோட பாப்புலேஷன் வந்து எவ்வளோனா 12 lakhs வந்து இருக்காங்களா, அதில் 70% வந்து இந்தியன் ஆரிஜின். அதனால வந்து மோடி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து மினி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ப்ரியாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஃப்ரீ, ஓப்பன், செக்யூர் அண்ட் சேஃப் இந்தியன் ஓஷன் அப்படின்னு மோடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது எத்தனை கோடினா வந்து 13,600 crores. இதில் வந்து உமனுக்கு வந்து ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1000லேருந்து 2500 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எல்லா கேட்டகரி ஆஃப் த பீப்புளுக்கும் வந்து பென்ஷன் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 500 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, நியூ ஸ்பீசிஸ் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. யார் வந்து டிஸ்கவர் பண்ணதுன்னா NBFGR வந்து அவங்க தான் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் பியூரோ ஆஃப் ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்ஸ். இவங்க எது கீழே வந்து வராங்கன்னா வந்து ஐகேர் கீழே வந்து வராங்க. ஐகேர் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1929 வந்து ஐகேர் வந்து ஆரம்பிச்சாங்க. அவங்க எந்த லொக்கேஷனில் வந்து டிடெக்ட் பண்ணாங்கன்னா தூத்துக்குடியில் வந்து டிடெக்ட் பண்ணாங்க. அந்த ஸ்பீசிஸ் பேர் என்னன்னா காங்கிரீட் ஈல். இதோட தமிழ் பேர் வந்து என்னன்னா தமிழிக்கம் தான் வந்து இதோட தமிழ் பேர். இது என்ன ஜீன் தான் வந்து அரிசோமா தான் வந்து இதோட ஜீன். ஓகேவா? இப்போ இதுல வந்து அவங்க எத்தனை மொத்தமா எவ்வளவு வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தம் 14 ஈல் வந்து இந்தியன் கோஸ்ட்ல வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பெல் கூட வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. பெல்ல வந்து பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். அவங்க வந்து என்ன கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்கன்னா வந்து ரேடார் ரெடி பண்ணுறதுக்காக வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. இதோட ஒர்த்து வந்து எவ்வளோனா 2906 கோடி. ஓகேவா? இது இந்த ரேடார் வந்து எதை வந்து ட்ராக் பண்ணணும்னா வந்து அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கல் அண்ட் ஹெலிகாப்டரை வந்து ட்ராக் பண்ணும். அதுக்காக வந்து இந்த ரேடார் வந்து உருவாக்குறாங்க. இந்த ரேடார் பேர் வந்து என்னன்னா அஸ்வினி. ஓகேவா? இந்த LLTRனா வந்து லோ லெவல் டிரான்ஸ்போர்ட்டபிள் ரேடார். ஓகேவா? இந்த ரேடார் பேர் வந்து என்னன்னா அஸ்வினி தான் இந்த ரேடார் பேரு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங். அவங்க வந்து ஒரு ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அவங்க ஒரு பர்டிகுலர் ஒரு சப்ஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங். அந்த சப்ஜெக்ட்டுக்காக வந்து ஒரு ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரேங்கிங்கில் நம்ம ஐஐடி மெட்ராஸ் வந்து எத்தனாவது ரேங்க்னா 31st ரேங்க். QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங். அவங்க வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங்காக வந்து ஒரு ரேங்கிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் ஐஐடி மெட்ராஸ் வந்து எத்தனாவது ரேங்க்னா 31st ரேங்க். அடுத்தது ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் ட்ராப்ஸ். எவ்வளோ வந்து ட்ராப் ஆகிருக்குன்னா வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா வந்து 3.6 இன் February 2025. ஓகேவா, ப்ரைஸ் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா வந்து 3.6% வந்து குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா ரெப்போர்ட் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, இப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸு இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதோட ப்ரைஸ்லாம் வந்து குறைஞ்சிருக்கிறதுனால கன்சியூமர்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போது RBI அவங்களோட டார்கெட் வந்து எவ்வளோ வச்சுருந்தாங்கன்னா 4.4% தான் வச்சுருந்தாங்க. அதோட வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா, 0.4% வந்து குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா மிஷன் அம்ரிட் சரோவர். இந்த மிஷன் வந்து எப்போ போட்டாங்கன்னா வந்து ஏப்ரல் போட்டாங்க. ஏப்ரல் 2022 அப்போ இந்த மிஷன் வந்து போட்டாங்க. இந்த மிஷனோட வேலை வந்து என்னன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து 75 பாயிண்ட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இந்த மிஷனோட வேலை. இப்போது அக்டோபர் 2024 வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து 68,000 பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த மிஷனோட செகண்ட் ஃபேஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கணும். அதான் மக்களோட பார்ட்டிசிபேஷனும் வந்து இருக்கணும். எதுக்குன்னா வந்து டு என்ஷூர் வாட்டர் அவைலபிலிட்டி, கிளைமேட் ரீசைலன்ஸ், அதுக்கப்புறம் எக்கோலஜிக்கல் பேலன்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து செகண்ட் ஃபேஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா ரயில்வேஸ் இருக்காங்கல்ல, இந்தியன் ரயில்வேஸும் நிறைய பாயிண்ட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது தான் வந்து ரீசன்ட் நியூஸ். இந்தியன் ரயில்வேஸ் டு டிக் பாயிண்ட்ஸ். ஓகேவா, இந்தியன் ரயில்வேஸும் என்ன பண்ண போறாங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸை வந்து இது பண்ண போறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. ஓகேவா, இப்போ அப்படியே ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா என்ன பார்த்தோன்னா March 13 வந்து என்னன்னா வேர்ல்டு கிட்னி டே வந்து March 13. ஓகேவா, இது எப்போ அப்சர்வ் பண்றாங்கன்னா மார்ச்சோட செகண்ட் Thursday வந்து இதை வந்து அப்சர்வ் பண்றாங்க. அடுத்தது வந்து நமக்கும் மொரிஷியஸும் வந்து எவ்வளோ அக்ரிமெண்ட் வந்து நம்ம போட்டோம்னா மொத்தம் 8 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம். நமக்கும் மொரிஷியஸ்க்கு இடையில வந்து எவ்வளோ அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம்னா மொத்தம் 8 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து மொரிஷியஸ் என்ன சொல்றாங்கன்னா மினி இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து புதுச்சேரியில் வந்து பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. டோட்டலாக அது எவ்வளோ ஒர்த்துனா வந்து 13,600 crores. இதில் வந்து உமன்ஸோட ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 1000லேருந்து 2500 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பென்ஷனோட அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ ஸ்பீஷியஸ் வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். எங்கன்னா தூத்துக்குடியில். அந்த நியூ ஸ்பீஷியஸ் பேர் வந்து என்னன்னா காங்கிரிடி. தமிழில் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா வந்து தமிழிக்கம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பெல்லு கூட வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டாங்க. அந்த கான்ட்ராக்ட் வந்து எதுக்குன்னா வந்து அது வந்து ஒரு ரேடார் ரெடி பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட். அதோட ஒர்த்து வந்து எவ்வளோனா 2906 crore வந்து அதோட ஒர்த்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து 31st ரேங்க். என்ன சப்ஜெக்ட்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங். அடுத்த கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ட்ராப் ஆயிருக்கு. எவ்வளோ வந்து ட்ராப் ஆயிருக்குன்னா வந்து 3.6% வந்து ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மிஷன் அம்ரிட் சரோவர் வந்து எப்போ போட்டாங்கன்னா ஏப்ரல் 2022 வந்து போட்டாங்க. இவங்களுக்கு வேலைன்னா வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து 75 பாயிண்ட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோட வேலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ் போகுது, கண்டிப்பாக பாருங்கள், பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.